ஹரே கிருஷ்ணா. பரம ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில்ல குருதேவ். பகவத்கீதை 2ஆம் அத்தியாயம். சாங்கிய யோகம். பதம் 59, 60 இரண்டும் பார்க்கலாம். விஷயா வினிவர்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசக அபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. இந்திரியங்களை புலன்பொருட்களிலிருந்து தடுப்பவனுக்கு விஷய அனுபவம் இல்லை என்றாலும் விஷயம் பற்றிய ஆசை இருக்கும். ஆனால் பரமாத்மாவின் தரிசனம் பெற்றபின் அந்த ஆசையும் போய்விடும். விளக்கம். ரசம் இல்லாட்டி ஆசை அப்படிங்கிறது பொருள்ல இருந்து வேறுபட்டது. விஷய வஸ்து வெளியே இருக்குது, ஆசை நமக்கு உள்ள இருக்குது. இதுல பாலங்கள் மாதிரி இந்திரியங்கள் நடுவுல இருக்கு. பொருட்களோட இருக்கிற சம்பந்தத்தை இந்திரியங்களை தடுக்கிறதன் மூலமா நிறுத்தலாம். ஆனா அந்த பொருட்களோட சம்பந்தமான விஷய நுகர்ச்சி குறித்த ஆசைகள் உள்ளுக்குள்ளே தான் மண்டி கிடக்கும். விஷயம் வரைக்கும் அது போக வீரியம் இல்லாம, ஆனா உள்ளுக்குள்ளேயே உலவிக்கிட்டே இருந்துகிட்டு இருக்கும். எப்படி வீட்டை பெருக்கும்போது பெரிய குப்பைகள்லாம் எளிதில் வெளியே ஓடிரும், சின்ன குப்பை மட்டும் பெருக்கிற போது மேலே போயிட்டு பெருக்கி முடிச்ச பிறகு திரும்ப கீழே இறங்கிரும். சாப்பிடாம விரதம் இருந்து விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கிறவன் மறுநாள் ஆசையோட சாப்பிட்றான். இது மார்கழியில நமக்கு பார்த்துருப்போம். மார்கழி பூரா விரதம் இருப்பாங்க மக்கள். அடுத்து அந்த மார்கழி முடிஞ்சதும் கண்டதையும் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிதான் இருக்கிறாங்க. இங்க பகவான் நிராகாரஸ்ய அப்படிங்கிறார். ஆகாரம்னா உணவு. வாய்க்கு மட்டும் இல்லை, கண்ணுக்கு பார்த்தல், காதுக்கு கேட்டல், மூக்குக்கு நுகர்தல், நாக்குக்கு சுவைத்தல், தோலுக்கு தொடுதல், இது எல்லாமே ஆகாரம் தான். அத்தனையும் விட்டு விடுறது நிராகாரஸ்ய. இது போன்ற விலகல் ஒன்று விரத காலத்தில் நடக்குது, இல்லாட்டி இறை நாட்டத்தால் போகத்திலிருந்து ஒருத்தர் விலகிறது உண்டு. இது 2வது. சமபுத்தி கொண்ட சிதப்பிரக்கன் பற்றி நேற்று பார்த்தோம். அவனுக்கு ஆசைகள் பரமாத்மா அனுபவம் வந்ததுனால விளைகிறது. உன்னதத்தில் சுவை கண்டபின் அவனுக்கு தாழ்ந்ததுகளில் அவன் மனசு திரியறதில்லை. நான் அப்படிங்கிற உணர்வில் ரசபுத்தி, அந்த இன்ப நாட்டம் இருக்க தான் செய்யும். ஒரு சாதகன் அந்த நான்கிற நினப்பை விடணும். நான் எதுலேயும் பலன் பார்க்கல, நான் பகவானுடைய தாசன், நான் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன், ஆசை வேட்கை இதுகள்லாம் தேவையற்றது அப்படிங்கிறத மனசில் உரு போட்டுக்கிட்டே இருக்கணும். இதனால் இன்ப நாட்டம் விலகும். போகங்களுக்கு மதிப்பளிக்கிறதுனால, அதாவது உலக போகங்களுக்கு மதிப்பு தர்றதுனால அதுகளில் ஒரு நுண்ணிய ஈர்ப்பு சுவை இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஆசையினால் வர்றது. இந்த ஆசையை இங்கே பகவான் ரசம் அப்படிங்கிறார். இந்த ரசம் உலகியலில் இருக்கிற வரைக்கும் பரமாத்மா மேலே நாட்டம் உண்டாகாது. பரமாத்மா பக்கம் நாட்டம் வந்துருச்சுன்னா பரம் திருஷ்டுவான்னு வருத்ததே, உன்னத சுவை உண்டாகிவிட்டால் அல்ப சுவைகள் அழிந்து போகும் அப்படிங்கிறார். போகங்களோட திரிகிறது அறியாமை தான், தத்துவ பேதம் அப்படின்னு சொல்லலாம். உணர்ந்து அதை விட்டுட்டு அதுக்கு தத்துவ போதம் அப்படின்னு பேர். நான் உலக பொருட்களில் சம்பந்தமற்ற வேறுபட்டவன், பரமாத்மாவும் நானும் தான் ஒன்றுபட்டவர்கள், அவரோட மட்டும்தான் எனக்கு சம்பந்தம் உண்டு, இப்படி தெரிஞ்சுக்கிறது தான் தத்துவ போதம். கர்மயோகத்தில் சேவையும், ஞான யோகத்தில் தத்துவமும், பக்தி யோகத்தில் தூய அன்பும் ஆசைகளை அடியோடு போக்குது. நான் பகவானுடைய தாசன் அப்படிங்கிற பாவனை வந்துருச்சுன்னா, பகவானோட தான் எனக்கு சம்பந்தம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோன்னா உலக சம்பந்தம் அப்படிங்கிறத பற்றி பேசவே வேண்டாம். எப்படி ஒரு பெரிய பணப்பை இல்லாட்டி வைரங்கள் நிறைஞ்ச ஒரு பைய சிங்கம் முன்னாடி போட்டால் அது கண்டுக்காது, அதுக்கு ஆசையும் வராது, தனக்கு அதில் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அது ஒதுங்கி இருக்கு. அதே போல் பகவானோட மட்டும்தான் சம்பந்தம் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சிருச்சுன்னா உலகத்தில் ஆசைகள் உண்டாகாது. நமக்குள்ளே இருக்கிற ஆசைங்கிறது
தூய நிலையில ரசமாக பகவான்ல அ பகவான் பேர்ல ரசிக்க ஆரம்பிச்சுருவோம். ருசி அல்லது சுவைக்காக சாப்பிடுறது, ஒருத்தன் சாப்பிடுறான்னு வச்சுக்கலாம். அவன் சாப்பிடும்போது ஒவ்வொரு கவளமா வாய்க்குள்ள போட போட நேரம் ஆக ஆக அதாவது பசி குறைய குறைய இதுலயும் சுவை வந்து குறையும். அ இதே மாரி தான் உலகியல்ல சுகபோகங்கள்ல இருக்கிற நிலையற்ற தன்மை இப்படித்தான். துயரம், நோய், பயம், தளர்ச்சி இந்த மாதிரி மாற்றங்களால ஒருத்தனுக்கு என்னதான் உலக சுகம் கிடைச்சாலும், அதுல ஒரு விரக்தியையும் கூடவே சேர்த்து தரும். இது தவிர்க்க முடியாதது. அ அப்போ பகவானுடைய தாசன்ங்கிற நெனப்ப உறுதிப்படுத்திட்டோம்னா, நமக்கு ஆழ் மனதுல இருக்கிற ஆசைகள் வந்து அகன்றுரும் அப்படின்னு சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. அடுத்து 60வது பதம். யததக ஹி அபி கௌந்தேய புருஷஸ்ய விபக்ஷிதக இந்திரியாணி பிரமாத்தினி ஹரந்தி பிரசவம் மனக. நெறி நிற்கும் அறிஞரது மனதையும் கூட இந்திரியங்கள் பலவந்தமாக இழுத்துச் சென்று அவனை கலங்கச் செய்கின்றது. இந்திரியங்கள் மனதை விட பலம் ஜாஸ்தியா இருக்கு. ஏகாதசியில ஆசிரமங்கள்ல நாள் பூரா கீதை, பாகவத வகுப்புகள் நடக்கும். அப்ப அந்த ஆசிரமத்தில இருக்கிற பிரம்மச்சாரிகள் கூட்டம் எல்லாம் கதை கேட்கிறபோது, அப்பப்போ எழுந்து அப்படி நடந்து பாத்ரூம் போற மாரி போவாங்க. ஆனா கிச்சன் பக்கம் அங்க கூடையில இருக்கிற வெள்ளரிக்காய் ஒண்ணு ஒண்ணா குறையும். மெதுவா ஒண்ணு ஒண்ணா காலி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. உண்மையிலே மதியத்துக்கு மேல பசி வரும்போது ஏதாவது காய், கிழங்கு சாப்பிடலான்னா, அங்க ரொம்ப குறைச்சலாயிரும். இந்திரியங்கள் வந்து பொல்லாததுங்கிறது தெரியுது. அது வந்து தவத்தின் போது தான் தத்தளிக்க ஆரம்பிக்கும். விஷயத்துல மனச பலவந்தம் பண்ணும். அ புலனடக்கம் பயில்றவன இந்திரியங்கள் வந்து குறி வச்சபடியே இருக்கும். எந்த சமுதாயம் புலனடக்கத்தோட இருக்கிறதோ, அந்த சமுதாயம் நாகரீகமாக முன்னேறி இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இருக்கிற கல்வியில புலனடக்கம் பற்றிய அறிவு இல்ல. அப்போ புலனடக்கம் இல்லாத மக்கள் பெருகும்போது, எல்லாமே திருடர்கள் கூட்டமா இருக்கும். அவங்களே மெஜாரிட்டி இருக்கும்போது, யோக்கியங்க ஆட்சிக்கு வர முடியாது. திருடங்க தான் ஒரு திருடன தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறத நாம கண்கூடா பார்க்கிறோம். உலகியல்ல புலன்கள் வந்து ரொம்ப வேகமா இருக்கு. இறைவன அறியறது விவேகம். விவேகிக்கு கூட மன தடுமாற்றத்த இந்திரியங்கள் உண்டு பண்ணும்னு இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. யாரும் ஜெயிக்க முடியாது. கிருஷ்ண பக்தி மட்டும் தான் புலன்கள வந்து அ கட்டுப்பாடா வைக்குது, தெளிவா வச்சிருக்குது. அவங்க தான் புலன்கள ஆளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆட்சி செய்றாங்க. ஆனாலும் என் இந்திரியங்கள் என் வசத்தில் உள்ளன அப்படிங்கிற நெனப்பு ஒரு சாதகனுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி நம்பிக்கையும் வைக்கக்கூடாது. அப்படி ஒரு இருமாப்பு வந்துருச்சுதுன்னா, அந்த புலன் வந்து அவன வீழ்த்திரும். அதத்தான் சொல்றார். மனம் ஈர்க்கும் ஒரே ஒரு புலன் கூட ஒருத்தன ஓய்ச்சிரும் அப்படிங்கிறார். ஏன்னா விஷயமும் அப்படி, புலன்களும் அப்படி. சில பிரபுபாதா அமெரிக்கால இருக்கிறபோது, ராத்திரி ராத்திரி பணம் வந்து எவ்வளோ கலெக்ஷன் அப்படிங்கிறத ஒரு தாள்ல எழுதி அந்த பணத்த அவர்ட்ட ஒப்படைக்கணும். இத ஒரு சீடன் தொடர்ந்து செய்துகிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்து மறந்தாக்குல எல்லாரும் படுத்தாச்சு, தூங்கியாச்சு. நைட்டு 1:30க்கு அ புத்தகம் எழுதுறதுக்காக எழுந்த பிரபுபாதர், ராத்திரி பணம் வாங்கலையே, மறந்துட்டோமேன்னு சொல்லி அவன போய் தட்டி எழுப்புனார். இந்த இங்கிலீஷ்காரனுங்கலாம் நடுராத்திரி தூங்கும்போது எழுப்புனா டென்ஷன் ஆயிருவாங்க. அப்ப அவங்க வந்து, "இந்த கேவலம் இந்த ரூபாய்க்காகவா என்ன எழுப்புனீங்க?" அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவரு குருநாதர் சொல்றாரு, "எனக்கு வந்து உன் மேல நம்பிக்கை இருக்கு. அ நான் ஒண்ணும் தப்பா நெனைக்கல. ஆனா பணத்த நான் நம்ப மாட்டேன்" அப்படின்னு சொல்வார். இது ஒரு உதாரணம். வஸ்துகள், இந்திரியங்கள வந்து வீழ்த்துங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்திரியங்கள் வெறும் ஜடம் தான். அது ஒண்ணும் ஆன்மா கிடையாது. ஆனா ஆன்மாவ பந்தப்படுத்துகிற பலம் வந்து இந்திரியத்துக்கு உண்டு. புலன்கள் வெறும் கருவிகள்னாலும், அது வந்து ஏராளமான பிறவிகள்ல பழக்கத்தின் காரணமா எதையும் விட முடியாம இருக்கு. ஒருத்தன் 40 வருஷமா பான் பராக்கு போடுறான். அதுல ஒண்ணுமில்லன்னு 100க்கு 100 அவனுக்கு தெரியும்.
ஆனா பழகுனதுனால விட முடியல. எதையுமே பழகிட்டா விட முடியாது. இதே போல சின்ன வயதிலேருந்தே நல்லதுகள பழகிக்கிட்டா நல்லது அப்படிங்கிறது கருத்து. மார்கழியில திருப்பாவ பாசுரம் சேவிப்பாங்க, பெருமாள் கோயில்கள்ல. அப்போ பச்சை குழந்தைகள்லாம் அங்க தர்ற பொங்கல், சுண்டலுக்காக ஓடி வரும். அ குளிச்சிருக்காது, முறையா ட்ரெஸ் பண்ணியிருக்காது. அப்படியே வந்துருவாங்க. அப்படி நெறைய பசங்கள நாங்க பார்த்துருக்குறோம். ஆனா காலப்போக்குல அந்த கடைசி நேரத்தில பிரசாதம் தர்றதுனால, அதுவரைக்கும் நடந்த பாராயணத்த கேட்டு, கேட்டு, கேட்டு பெரியவங்கள விட அதுங்க நல்லா பாராயணம் பண்ணும். ரொம்ப சின்சியரா பாராயணம் பண்ணும். இதெல்லாம் ஒரு பழக்கம் தான் காரணம். கிருஷ்ண பக்திய வந்து பழகிக்கிட்டா நல்லது. ஹரே கிருஷ்ணா.